அமைதியாக இருப்பதற்கும் எதுவும் செய்யாமல் இருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. அமைதியாக இருங்கள், ஆனால் எதுவுமே செய்யாமல் இருந்து விடாதீர்கள். பிறகு உங்கள் வாழ்வில் எந்த மாற்றங்களுமே நிகழாது. வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே சந்தோஷமானதாகவே இருந்துவிட்டால் அது வாழ்க்கையே இல்லை. கஷ்டங்களும் கலந்து இருந்தால்தான் அது வாழ்க்கை. இன்பங்கள் மட்டுமே நிறைந்திருந்தாலும் வாழ்க்கை கசந்துவிடும். வாழ்க்கையில் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும், அதை தவிர்க்கவே முடியாது. அதற்காக துன்பங்களை தேடி போக வேண்டாம். துன்பங்கள் வரும்போது துவண்டு போகவும் வேண்டாம். வாழ்க்கையில் சோதனைகள் வரும்தான். சாதனைகள் நிகழ்த்தப்படுவதே சோதனைகளை கடந்த பிறகுதான். உன்னால் முடியும் என்பதை முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது நீ கொண்ட நம்பிக்கையே மற்றவர்களுக்கு உன் மீது நம்பிக்கை வருவதற்கு காரணமாக அமையும். வெற்றி என்பது மகிழ்ச்சிக்கான திறவுகோல் அல்ல, மகிழ்ச்சியே வெற்றிக்கு முக்கியமானது. மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றிக்கான திறவுகோல். நீங்கள் செய்வதை நேசித்து மகிழ்ச்சியாக செய்தால் நீங்கள் வெற்றி பெறுவதை யாரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. பின்னால் பேசுபவர்கள் 1000 பேசட்டும். அவர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, எதையும் காதில் வாங்காமல் அடுத்த அடியை எடுத்து வைத்து முன்னேறிக்கொண்டே இருங்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கவனிக்கத் தொடங்கினால் உங்கள் பாதையில் நீங்கள் வழுக்கி விழுந்து விடுவீர்கள். எவன் ஒருவன் தனக்குத்தானே மன கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்கிறானோ அவனே சுதந்திரமானவன். அவனே எல்லா வெற்றிகளையும் பெற்றுக்கொள்ளும் தகுதி உடையவன். தன்னை முதலில் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு எல்லாமே கட்டுப்பட்டு நிற்கும். உங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் கட்டுப்பாடுகளும் ஒழுக்கமும் தான் உங்களை உயர்வடைய வைக்கும். உங்களுடைய தவறுகளுக்கு வேறு யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டிருந்தால், உங்களுடைய குறைகளுக்கு வேறு எதையோ காரணம் சொல்லிக் கொண்டிருந்தால் வெற்றி உங்களை தேடி வர வெகு காலமாகும். எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை குறை சொல்வதை நிறுத்திவிட்டு உங்களிடம் இருக்கும் தவறுகளையும் குறைகளையும் திருத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதுதான் உங்கள் வெற்றிக்கான ஆரம்பம். நீங்கள் விரும்பியது கிடைக்கவில்லையே என்று சோர்வடையாதீர்கள். அதை அடைவதற்கான மனநிலையும் தகுதியும் உங்களிடம் உருவாகும் போது அது நிச்சயம் உங்களை வந்தடையும். அந்த மனநிலையையும் தகுதியையும் உருவாக்கிக் கொள்ள இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள்தான் அதை பயன்படுத்திக் கொண்டு உங்களை நீங்களே உயர்த்திக் கொள்வதற்கான செயல்களில் இறங்க வேண்டும். அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். எதையும் இழக்காமல் எது ஒன்றையும் பெற முடியாது. உன் இழப்பிற்கும் தியாகத்திற்கும் தகுந்த பலனைத்தான் நீ பெற முடியும். பிரச்சனைகள் வரும்போது அதை தீர்ப்பதற்கான வழியை தேடாமல், அதற்கான தகுதிகளை வளர்த்து கொள்ளாமல் பழி போட மட்டும் விதியையும் கடவுளையும் தேடாதீர்கள். நமக்குள் எல்லா தகுதிகளையும் வளர்த்து கொள்ளும் ஆற்றலும் அறிவும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் அதை வளர்த்து கொள்ளும் வழிகளை தேடுங்கள். தோல்விகளை சந்திக்காமல் யாரும் நேரடியாக வெற்றிகளை பெற்றுவிட முடியாது. வெற்றியின் வாசல் தேடி வந்தவர்கள் நிச்சயம் 1000 தோல்விகளையாவது சந்தித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். விதியை காரணம் காட்டி மதியிழந்து நிற்காதே. உன் விதியை விட வலிமையானது உன்னுடைய தொடர் முயற்சி. விதி 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறந்து வைக்கும். தொடர்ந்து முயற்சி செய்வதை மட்டும் நிறுத்திவிடாதே. எந்த நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். முயற்சி செய்து கொண்டே இருங்கள். தோல்வி கூட தோற்று போகும் உங்களின் இடைவிடாத முயற்சிக்கு முன்னால். பணிவும் துணிவும் தான் உன் உயர்வுக்கு முக்கியமானவை. பணிந்து போகிற இடத்தில் உன் தகுதிகள் உயரும். துணிந்து போகிற இடத்தில் உன் திறமைகள் உயரும். நீ எப்படி பேச கற்றுக்கொண்டாயோ அதேபோல் மௌனமாக இருக்கவும் கற்றுக்கொள். பேச்சு உனக்கு வழி காட்டலாம், ஆனால் மௌனம்தான் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். கவனம் வெற்றியை தக்க வைக்கும். கர்வம் தோல்வியை தொடங்கி வைக்கும். கர்வம் மட்டும் உங்களிடம் நெருங்கி விடாமல் கவனமாக இருங்கள். நாம் சரியான முறையில் மேம்பட வேண்டுமென்றால் நம்பிக்கைகளையும் தாண்டி சில உண்மைகளையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நம்பிக்கொண்டிருக்கும் நம்மோடு இருக்கும் சிலர் உண்மையில் நம்மை வீழ்த்துவதற்காக வேஷம் போடுபவர்களாக கூட இருக்கலாம். எல்லோரிடமும் கவனமாக இருங்கள். எதையும் சமாளித்து நீங்கள் உயர்வடைய வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருங்கள்.
சிறகுகள் நனைந்து விட்டால் பறவைகளால் வானத்தில் பறக்க முடியாதுதான். ஆனாலும் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையை நிறுத்தச் சொல்லி கெஞ்சுவதில்லை. வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். விடாமுயற்சியுடன் தொடர்ந்து போராடுபவர்களுக்குத்தான் மிகப்பெரிய வெற்றிகள் பரிசாக காத்திருக்கின்றன. நீ சந்திக்கின்ற தோல்விகளை உன்னை குத்துகின்ற ஆணியாக நினைக்காதே. அது உன்னை உறுத்திக் கொண்டேதான் இருக்கும். நீ சந்திக்கின்ற தோல்விகளை ஏணியாக நினைத்துக்கொள். அப்போதுதான் அது உன்னை வெற்றியை நோக்கி உயர்த்தும். வாழ்க்கை பிரச்சனைகளை மட்டுமே கொடுப்பதில்லை, பிரச்சனைகளை கடந்து செல்லும் வழியையும் கொடுத்து நம்மை வழிநடத்தவும் செய்கிறது. நாம் தான் சில நேரங்களில் வழி தவறிப் போய் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர தெரியாமல் சிக்கிக் கொள்கிறோம். உண்மையாக கூட இருக்க வேண்டியதில்லை, ஊமையாக இருந்தாலே போதும். சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும். தனிமையை கையாள்வது மிகப்பெரிய கலை. சிலர் அதில் கரைந்து போகிறார்கள், சிலர் அதில்தான் உருப்பெறுகிறார்கள். தனிமை கிடைத்தால் உங்கள் தரத்தை உயர்த்தி கொள்ள அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த இடர்கள் வந்தாலும் நம் அனைவரிடத்திலும் எதிர்நீச்சல் கட்டாயமானது. நம் எதிர்காலத்தை நாம் விரும்பியபடி கட்டமைக்க. உன்னை நிராகரித்தவர்களே உன்னிடம் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுதான் ஒரு வகையில் நீ பெறுகின்ற மிகப்பெரிய வெற்றி. பலவற்றை கேளுங்கள், சிலவற்றை மட்டும் பேசுங்கள். செய்து முடிக்கப்பட்டதை ஒருபோதும் மாற்ற முடியாது. நமது பொற்காலம் என்பது நமக்கு முன்னால் உள்ளதே தவிர நமக்கு பின்னால் இல்லை. நடந்து முடிந்த தவறுகளை நினைத்து வருந்தாமல் எதிர்கால வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்கான வழியை தேடுங்கள். நீங்கள் முன்னேறிவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் வேறு எங்கோ இல்லை, உங்களைச் சுற்றியேதான் இருக்கிறார்கள். உங்களை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு நீங்கள் வார்த்தைகளால் பதில் சொல்வதை விட நன்றாக வாழ்ந்து காட்டி பதில் சொல்வதே சிறந்தது. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் உன்னுடைய தன்னம்பிக்கை ஒருபோதும் உன்னை கைவிடாது. எது உன்னை கைவிட்டாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடாதே. உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழ்க்கையில் எப்படியாவது உயர்ந்து விட வேண்டும் என்று தனக்காக வாழாமல் உழைப்பவர்களே இங்கு அதிகம். உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் இங்கு உயர்வுகள் கிடைக்கப் பெறுகின்றன. தோல்வி அடைகிறோமா வெற்றி அடைகிறோமா என்பது முக்கியமில்லை. மரணம் என்னும் அழைப்பு வரும் வரை உழைப்பு ஒன்றே அவசியமானது. உன்னுடைய உண்மையான உழைப்பு உன்னை ஒரு நாளும் தோல்வியடையச் செய்யாது. தனிமையை வேதனை என்று நினைத்து விடாதே. மிக பெரிய சாதனைகளை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை கற்றுத்தருவதே தனிமைதான். தனிமை கிடைத்தால் அதை தவறவிடாதே, சரியாக பயன்படுத்திக் கொள். ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தையே உன்னால் ஜெயித்துவிட முடியும், எந்த நிலையிலும் தெளிவாகவும் நிதானமாகவும் இருந்தால். இந்த உலகத்தில் உனக்கு நிகரானவர் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. உன்னுடைய தனித்திறமைகளையும் தகுதிகளையும் உணராமல் மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. இப்போதே உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுங்கள். நீங்கள் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை உருவாக்காமல் உங்கள் காலத்தையும் வாழ்க்கையையும் வீணாக்கி விடாதீர்கள். நடப்பது எல்லாமே நன்மைக்குத்தான் என்று மட்டும் நினைத்து விடாதே. சில சமயம் நீ எதிர்பார்த்து அது நடக்காததும் கூட உன் நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து கொள். ஒருவேளை அது நடந்திருந்தால் இப்போது உன்னிடம் இருப்பதையெல்லாம் நீ இழந்திருக்க கூட வாய்ப்பிருந்திருக்கலாம். விலைமதிப்பற்ற செல்வம், அறிவு, பலமான ஆயுதம், பொறுமை, மிகச் சிறந்த பாதுகாப்பு, உண்மை, அற்புதமான மருந்து சிரிப்பு. வாழ்க்கையில் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை நன்றாக வாழத் தெரிந்தவன். வாழ்க்கையில் எல்லாமே மாறக்கூடியதுதான். இங்கு எதுவும் நிரந்தரமில்லை. நிச்சயம் உங்கள் நிலை முன்பு இருந்ததை விட இன்னும் உயர்வான நிலையை அடையும். நீங்கள் யாரை இழந்திருந்தாலும் எதை இழந்திருந்தாலும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். அதை கொண்டுதான் அனைத்தையும் மாற்ற முடியும். நாம் யாரை அதிகம் நேசிக்கிறோமோ அவர்களே சில நேரங்களில் நம்மை நிராகரித்து விடுகிறார்கள். நாம் யாருக்காக போராடுகிறோமோ அவர்களே நம் தோல்விக்கும் சில நேரங்களில் காரணமாக இருந்து விடுகிறார்கள். நாம் யாரை அதிகம் நம்புகிறோமோ அவர்களே நம்மை ஏமாற்றுபவர்களாகவும் அமைந்து விடுகிறார்கள்.
ஏன் நாம் நேசிப்பவர்களே நம்மை நிராகரிக்கிறார்கள்? ஏன் நாம் நம்புபவர்களே நம்மை ஏமாற்றுகிறார்கள்? யாருக்காக போராடுகிறோமோ அவர்களே ஏன் நமக்கு தோல்வியை தருகிறார்கள்? பெரும்பாலும் வாழ்க்கையில் யாருக்குமே இந்த கேள்விகளுக்கு மட்டும் பதிலே கிடைப்பதில்லை. எல்லோரையும் எல்லா இடங்களிலும் பழி வாங்கிவிட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். சில இடங்களில் மன்னித்துவிட்டு கடந்து செல்லுங்கள். சில சமயங்களில் மன்னிப்பது கூட பழி வாங்குவதை விட அதிக காயத்தை ஏற்படுத்திவிடும். வாழ்க்கை என்பது 1000 உறவுகளை சேர்ப்பது பற்றிய தேடல் அல்ல. அது உண்மையான உறவுகளை கண்டுபிடிப்பதற்கான தேடல். ஆனால் ஒரே ஒரு உண்மையான உறவை கண்டுபிடிப்பதற்குள் 1000 வலிகளையும் வேதனைகளையும் சந்திக்க வைத்து விடுகிறது இந்த வாழ்க்கை. காயப்படுத்தியவர்களை கடந்து சென்று விடுங்கள். இங்கு காயமும் நிரந்தரம் இல்லை, காயப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை. நிரந்தரமில்லாதவற்றை நினைத்து வருந்தி உங்கள் நிம்மதியை இழக்காதீர்கள். உறவுகளால் நீங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கு நீங்கள் செய்த இந்த 3 தவறுகள்தான் காரணம். காரணமின்றி அன்பு வைத்தது உங்கள் முதல் தவறு. எல்லோரிடமும் உண்மையாக இருந்தது நீங்கள் செய்த 2வது தவறு. மற்றவர்களும் உங்களைப் போலவே இருப்பார்கள் என்று எதிர்பார்த்ததுதான் நீங்கள் செய்த 3வது தவறு. தவறுகளை நீங்கள் செய்துவிட்டு மற்றவர்களை தவறாக நினைப்பது மிகப்பெரிய தவறு. ஒருவரை அழகாக்குவதும் அன்புதான். ஒருவரை அடிமையாக்குவதும் அன்புதான். ஒருவரை அனாதையாக ஆக்குவதும் அன்புதான். ஒருவரை பைத்தியமாக மாற்றுவதும் அதே அன்புதான். மற்றவர்கள் மீது அன்பு வைப்பதிலும் ஒரு அளவை வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அது உங்களை எப்படி புரட்டி போடும் என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள் மறைவதற்குள் ஒருவரின் வாழ்க்கையிலாவது உங்கள் அடையாளத்தை விட்டு செல்லுங்கள். ஆனால் அது காயமாக இல்லாமல் இருக்கட்டும். நீங்கள் மறைந்தாலும் நீங்கள் ஒருவருக்கு தந்த காயங்கள் மறையவே மறையாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைபவர்களையும் உங்கள் சோகத்திற்காக வருந்துபவர்களையும் எப்போதும் கவனியுங்கள். அவர்கள்தான் உங்கள் இதயத்தில் இடம் பிடிப்பதற்கு தகுதியானவர்கள். ஓர் உறவிடம் நேற்று வரை முக்கியமாக இருந்த நாம் இன்று யாரோவாக பார்க்கப்படுகிறோம் என்று உணர்ந்தால் அடுத்த நொடியே அவர்களிடமிருந்து அமைதியாக விலகி விடுவதுதான் நமக்கு நல்லது. தொலைந்து போன உறவுகளை தேடுவதை விட்டு விடுங்கள். இருக்கும் அன்பான உறவுகளை தொலைத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். இருப்பதையும் இழந்துவிட்டு அனாதையாக நிற்காதீர்கள். எல்லா இடங்களிலும் நீங்கள் நேர்மையாக இருக்க நினைப்பது தவறில்லை. ஆனால் நீங்கள் நேர்மையாக இருப்பதை எல்லோரிடமும் காட்டிக்கொள்ள நினைக்காதீர்கள். எல்லா இடங்களிலும் நேர்மையாக இருக்க நினைப்பவர்கள் பணத்தை விட பகையை மட்டுமே வேகமாக சம்பாதிக்கிறார்கள். நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நீங்கள் பொறுப்பாளி. மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளும் விதத்திற்கெல்லாம் நீங்கள் பொறுப்பல்ல. அதற்காக மற்றவர்களின் மனம் புண்படும்படியெல்லாம் பேசிவிடாதீர்கள். நீங்கள் பேசிய வார்த்தைகள் மறந்து போகலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் ஏற்படுத்திய காயங்கள் ஒருபோதும் மறைந்து போகாது. உறவுகளுக்குள் விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கையின் போராட்டமே இங்கு யார் விட்டு கொடுப்பது யார் மன்னிப்பது என்பதாகத்தான் இருக்கிறது. விட்டு கொடுப்பதற்கும் மன்னிப்பதற்கும் பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நகரும். சிலருக்கு நம்மை பிடிக்காமல் போவதற்கு காரணம் நம் குணம் சரியில்லை என்பதால் அல்ல, அவர்களின் குணத்திற்கு ஏற்றாற்போல் நாம் இல்லை என்பதால் தான். ஒவ்வொருவருக்காகவும் நம் குணத்தை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியாது. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மை ஏற்றுக்கொள்பவர்களிடம் மட்டும் அன்பை எதிர்பாருங்கள். நம்மை அவர்களுக்கு ஏற்றபடி மாற்ற நினைக்கும் மற்றவர்கள் எல்லாம் வலிகளை மட்டும்தான் தந்துவிட்டு போவார்கள். என்ன செய்வது? வாழ்க்கை நமக்கு தரும் காயங்கள் எல்லாம் மற்றவர்களை பற்றிய குணங்களை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான். விட்டு கொடுப்பவர்கள் விவாதம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல, விரும்பியவர்களின் மனம் விவாதத்தை விட உயர்ந்தது என்று உணர்ந்தவர்கள். உங்களுக்காக விட்டு கொடுப்பவர்களையும் உங்களை யாரிடமும் விட்டு கொடுக்காதவர்களையும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஒருவரின் இழப்பை சரி செய்ய வேறு ஒருவரை தேடுவது வாழ்வின் இறுதி வரை நம்மை அடிமையாக்கிவிடும். நல்லதோ கெட்டதோ பட்டதே போதும் என்று தனிமையில் இருந்து விடுவதே சில நேரங்களில் நம் நிம்மதிக்கான சிறந்த வழியாக இருக்கும்.
தவறே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்த எதையும் செய்யாதே. உன் முயற்சிகள் அனைத்தும் வீணாகத்தான் போகும். ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்கி உன் கதையை முடிக்க பார்ப்பார்கள். உங்கள் கூடவே இருந்து கொண்டு உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் மீது கோபம் கொள்ளாதீர்கள். அந்த கோபங்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை அடையக்கூடாது என்று நினைத்தார்களோ அதை அவர்கள் முன்பே அடைந்து காட்டுவதுதான் உங்கள் கோபத்தை வெளிக்காட்டுவதற்கான சரியான வழி. அப்போதே உங்கள் கோபங்களை வெளிக்காட்டிவிட்டால் உங்களுக்குள் ஜெயிக்க வேண்டும் என்ற வைராகியம் இல்லாமலே போய்விடும். இலக்கை அடைய வேண்டும் என்ற வைராகியம் இல்லாமல் உங்களால் வெற்றிகளை தொட்டுக்கூட பார்க்க முடியாது. தடுமாறி விழுந்தவனுக்கு ஆறுதல் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவமானப்படுத்தி விடாதீர்கள். நாளை நீங்களும் தடுமாறலாம். உணர்வுகள் எல்லோருக்கும் ஒன்றுதான். காயங்களும் வலிகளும் அவரவர்கள் அனுபவிக்கும் போதுதான் உணர முடியும் எவ்வளவு கொடுமையானது என்பதை. வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமென்றால் உன்னை நேசி. சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டுமென்றால் உன்னை நேசிப்பவரை உண்மையாக நேசி. தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் என்று ஆனந்தம் அடையாதீர்கள். பூசணிக்காயை தூக்கி சுற்றுவது பூஜை அறையில் வைப்பதற்காக அல்ல, நடுத்தெருவில் போட்டு உடைப்பதற்காக. அன்பாக பேசுகிறார்கள் என்று யாரிடமும் அதிக உரிமை எடுத்துக் கொள்ளாதீர்கள். எதிலும் அளவோடு இருந்தால் எதற்காகவும் அசிங்கப்பட வேண்டிய தேவை இருக்காது. மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு. நாளை உன் மதிப்பு தெரிந்த பிறகு அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அதுவரை பொறுமையாக இரு. மரியாதை தெரியாத மனிதர்களிடம் அமைதியாகவே இருந்து விடுங்கள். பதிலுக்கு பதில் பேசும் மனிதர்களிடம் கூட வாதாடலாம். ஆனால் வீம்புக்கு பேசுபவர்களிடம் அமைதியாக இருப்பதுதான் நமக்கு மரியாதை. எதை பேசுவதற்கு முன்பும் நன்றாக யோசித்துவிட்டு பேசுங்கள். உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது நாம் மட்டுமல்ல, நாம் பேசிய வார்த்தைகளும் தான். வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும் தான். ஆனால் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குணம் அதிகம் கொண்டவர்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். எந்த உறவுகளிடமும் உனது உரிமைகளை பறிகொடுத்து விடாதே. உரிமைகள் ஊமையாகி போகின்ற போதுதான் உறவுகள் உணர்வுகளற்று போகிறது. சிரிப்புதான் மனிதனின் வலிமையான ஒரே எதிர்ப்புணர்ச்சி. அதிகாரத்தையும் ஆணவத்தையும் எதிர்கொள்வதற்கு சிரிப்பதை தவிர வலிமையான வழிகள் வேறு எதுவும் இல்லை. யாருக்கும் எந்த துன்பத்தையும் எந்த கஷ்டத்தையும் கொடுத்து விடாதீர்கள். நாம் எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே சிறந்த மனிதன். நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் எல்லோருமே நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கத்தான் வருகிறார்கள். அதில் சிலர் ஆசிரியராக வருகிறார்கள், பலர் பாடமாகவே வருகிறார்கள். உறவுகளுக்குள் நிம்மதி வேண்டுமானால் அதற்கு 2 வழிகள்தான் உண்டு. ஒன்று, விட்டு கொடுங்கள். இல்லை என்றால் விட்டு விடுங்கள். அவர்கள் உங்களோடு இருக்கிறார்களோ இல்லையோ, நிச்சயம் நிம்மதி உங்களோடு இருக்கும். நமக்கு பிரியமானவர்கள் நம்மை காயப்படுத்த மாட்டார்கள் என்று ஒருபோதும் நம்பாதீர்கள். சில சமயங்களில் நம் எதிரியை விட மிக மோசமாக நம்மை காயப்படுத்துபவர்கள் அவர்கள்தான். கோபமோ சோகமோ அன்பானவர்களிடம் ஒரு நாளைக்கு மேல் பேசாமல் இருக்காதீர்கள். மனதிற்கு பிரிவை தாங்கும் சக்தி வந்துவிட்டால் பிறகு அந்த பிரிவே நிரந்தரமாகிவிடும். சிலருக்கு வேஷம் போடும் சில புதிய உறவுகள் தேடி வருவதால் பாசம் வைத்த பல பழைய உறவுகள் நினைவுக்கு வருவதே இல்லை. கூடவே இருக்கும் சிலரின் வேஷங்கள் கலைந்த பிறகுதான் பிரிந்து சென்ற பலரின் உண்மையான பாசத்தை புரிந்து கொள்கிறார்கள். ஏமாற்றங்கள் எல்லா நேரங்களிலும் வலிப்பதில்லை. உறுதியாக கிடைத்துவிடும் என்று நம்பும்போது ஏற்படும் ஏமாற்றமே வாழ்க்கையில் அதிக வலியை கொடுத்து விடுகிறது. சிலர் நம்மிடம் ஏதேனும் தேவைப்பட்டால்தான் நம் முகவரியை தேடுகிறார்கள். எதுவும் தேவையில்லை என்றால் நம் முகத்தை கூட மறந்து விடுகிறார்கள். எத்தனை வருடங்கள் நெருங்கி பழகிய உறவாக இருந்தாலும் உனது தேவை முடிந்துவிட்டது என்றால் அவர்களுக்கு நீ யாரோ ஒருவர்தான்.
ஒருவர் நம்மை மதிக்கவில்லை என்று நினைப்பது தவறு. அவருக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதுதான் உண்மை. உங்களின் மதிப்பை உணராதவர்களிடமிருந்து எப்போதும் கொஞ்சம் தள்ளியே இருங்கள். கோபத்தில் நீங்கள் உதிர்க்கின்ற வார்த்தைகள் உங்கள் ஆழ்மனதிலிருந்து வந்தவையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் முள்ளாக மாறி மற்றவர்கள் மனதை குத்தி கிழிக்கக்கூடியவை என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். பேசுகின்ற வார்த்தைகள் நம்முடையதுதானே என்பதற்காக மனதில் தோன்றுவதையெல்லாம் பேசாதீர்கள். சிலர் அதை புரிந்து கொள்வார்கள், பலர் உங்களை விட்டு பிரிந்து செல்வார்கள். வாழ்க்கையில் அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை யாரும் உணர்வதே இல்லை. உறவுகளுக்குள் ஒருவருக்கு வலியை தருவது பிரிவோ மரணமோ இல்லை, அவர்கள் விட்டு சென்ற ஞாபகங்களும் பேசிச் சென்ற வார்த்தைகளும் தான். யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுளிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானதாய் இருக்கவே முடியாது. யார் என்ன சொன்னாலும் நம்மை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காத உறவுகள்தான் என்றும் நமக்கானவர்கள். அடுத்தவர்களை துன்புறுத்தி அதில் இன்பம் காண நினைக்காதே. நீ கொடுக்கும் அந்த துன்பம் கடுகளவாக இருந்தாலும் சரி, அது கடலளவு உன்னிடமே ஒரு நாள் திரும்ப வந்து சேரும். மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவை பணமோ பொருளோ அல்ல, நம்மை புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத மற்றும் விட்டு விலகாத உண்மையான அன்பு மட்டுமே. யாரையும் நம்பி எதிலும் இறங்கி விடாதீர்கள். தொடக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று தோள் கொடுப்பார்கள், முடிவில் நான் அப்பவே சொன்னேன் என்று விலகி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். அடுத்தவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவது மிகப்பெரிய முட்டாள்தனம். மற்றவர்களிடம் தன்னை நல்லவர்களாக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாட்கள் நல்லவர் வேடத்தில் வலம் வர முடியாது. சிலர் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான். யாரையும் அற்பமாக நினைத்து விடாதீர்கள். வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொருவருமே நம் வாழ்க்கைக்கான பாடங்கள்தான். அனைவருக்கும் பிடித்தது போல் நம்மால் வாழவும் முடியாது, யாருக்கும் பிடிக்கவில்லையே என்று சாகவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. மற்றவர்களுக்கு பிடித்தது போல் வாழ வேண்டும் என்று யோசித்து உங்களுக்காக வாழாமலே உங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது கொஞ்சம் நிதானமாக இருங்கள். வீசப்பட்ட கற்கள் உயிரை கொள்ளும், பேசப்பட்ட சொற்கள் உயிரோடு கொள்ளும். கருவறையில் இருந்து இறங்கி கல்லறையை நோக்கி நடந்து செல்லும் தூரம்தான் நம் வாழ்க்கை. பிறரிடம் மன்றாடித்தான் உன் பக்கம் உள்ள நியாயத்தை எடுத்து சொல்ல முடியும் என்றால் உன் மனதுடன் கொஞ்சம் போராடி அவர்களை விட்டு விலகி விடுவதே நல்லது. நெருக்கமானவர்களுடன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். நமக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்கே அடித்தால் நமக்கு வலிக்கும் என்று. தனிமைகளுக்காக வருந்தாதீர்கள். தனிமைதான் வாழ்வின் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கும் வகுப்பறை. இன்பத்தை பகிர்ந்து கொள்பவர்களுக்கு உன் இதயத்தில் இடம் கொடு. துன்பத்தை பகிர்ந்து கொள்பவர்களுக்கு உன் இதயத்தையே கொடு. நீங்கள் ஒருவரிடம் தாழ்ந்து போகிறீர்கள் என்றால் அவர்களிடம் அன்பு வைப்பதில் நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். பயணமின்றி வாழ்க்கையும் இல்லை, பணம் இன்றி உறவுகளும் இல்லை. பயணம் செய்ய நேரம் ஒதுக்குங்கள், அதுதான் உங்களை புத்துணர்ச்சியாக்கும். பணம் சம்பாதிக்கவும் நேரம் ஒதுக்குங்கள், அதுதான் உறவுகளை உங்களுடன் ஒட்டி இருக்கச் செய்யும். முள் குத்திவிட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்து விட்டோம் என்று பாதையில் கவனமாக பயணத்தை தொடருபவர்கள்தான் புத்திசாலிகள். நாமே தேடிச் சென்று அன்பை வழங்கினாலும் சிலர் நம்மை முள்ளாக மாறி குத்தி கிழித்து விடுவார்கள். கவனமாக இருங்கள். பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக எடை போட்டு விடாதீர்கள். வாழ்க்கையே நிரந்தரமில்லாதது. இதில் நிரந்தரமில்லாத பணத்தை வைத்து நிரந்தரமான அன்பு கொண்ட மனிதர்களின் குணத்தை எடை போடுவது எந்த விதத்திலும் சரியானதல்ல. மௌனத்தை விட மிகச் சரியான தண்டனை வேறு எதுவும் இருக்க முடியாது. நம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் சில உறவுகளுக்கும்.
அமைதியாக இருப்பது நல்லதுதான். ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்நாள் முழுக்க தவறாகிவிடும். ஒருவர் நம்மால் மனம் உடைந்து அதனை இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் தள்ளிவிடாதீர்கள். ஏனெனில் நம்மால் பாதிக்கப்பட்டவரின் கண்ணீர் நிறைந்த பிரார்த்தனைகள் இறைவனிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒருவரின் இடத்தை மற்றொருவரை கொண்டு நிரப்பிவிட நினைக்கலாம். ஆனால் ஒரு சில இடங்களை வேறு ஒருவரால் நினைவுபடுத்த மட்டுமே முடியுமே தவிர ஒருபோதும் நிரப்பிவிட முடியாது. எந்த ஆசைகளும் இல்லை, எந்த கனவுகளும் இல்லை. மீதம் இருக்கும் காலத்திலாவது நிம்மதியாய் வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலைக்கு தள்ளிவிடுகிறது சிலரது துரோகங்களும் சிலர் தந்துவிட்டு போன ஏமாற்றங்களும். உங்களிடம் எப்போதும் நிறைய பேசிக்கொண்டே இருந்தவர் திடீரென்று அமைதியாகிவிட்டார் என்றால் அவர் ஊமையாகிவிட்டார் என்று அர்த்தமில்லை. இனி உங்களிடம் பேசவே கூடாது என்ற அளவுக்கு நீங்கள் அவரை காயப்படுத்தி இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உன் மனதை மட்டும் கேட்காதே, உன் மூளை சொல்வதையும் கொஞ்சம் கேள். மனதிற்கு ஆசைப்பட மட்டும்தான் தெரியும், மூளைக்கு மட்டும்தான் சிந்திக்க தெரியும். யார் எடுத்த முடிவாக இருந்தாலும் சற்று அலசி ஆராய்ந்து கொள். ஏனெனில் முடிவுகள் தவறாகி போனால் வலிகளை அனுபவிக்கப் போவது மனம்தானே தவிர மூளை அல்ல. உங்களுக்கு நல்லது நினைப்பவர்கள் உங்களை தங்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்த மாட்டார்கள். உங்களை சுயநலத்திற்காக பயன்படுத்துபவர்கள் ஒரு காலத்திலும் உங்களுக்கு நல்லது நினைக்கவே மாட்டார்கள். சிலர் உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் நீ குப்பை தொட்டிக்கு சமம். உன்னால் பலர் பயன் பெறுகிறார்கள் என்றால் நீ நல்ல புத்தகத்திற்கு சமம். எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. எதற்காகவும் கலங்கி நிற்காதே. ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான வழியை தேடு. உன் மகிழ்ச்சிக்கு முன்னால் எந்த இழப்பும் பெரியதல்ல. கோபத்தால் சாதிக்க முடிவதை விட பொறுமையால் ஒருவன் அதிகம் சாதிக்க முடியும். கோபத்தை குறைத்து பொறுமையை பெருக்கிக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் மீது நீங்கள் கொள்கின்ற கோபம் உங்களையே அழித்துவிடும். பொறுமைதான் உங்களை எப்போதும் வாழ வைக்கும். பொறுமையும் அன்பும் கொண்டவர்கள்தான் இருக்கும்போது இந்த உலகத்திலும் மறைந்த பிறகு எல்லோர் இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் நீ உடைந்து போகும் நிலை வந்தால் அதற்காக வருந்தாதே. கடவுள் எப்போதுமே உடைந்த பொருட்களைத்தான் மிக அழகாக பயன்படுத்துகிறார். உடைந்த மேகங்கள்தான் மழையாக பொழியும். உடைந்த நிலம்தான் உழும் வயலாக மாறும். உடைந்த நெல்தான் விதையாக உருவெடுக்கும். உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும். எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கி போகும் நிலை வந்தால் உறுதியாக நம்புங்கள், கடவுள் உங்களை பெரிய விஷயங்களுக்கு தயார்படுத்துகிறார் என்று. நீங்கள் பேசும் வார்த்தைகளில் அன்பை செலுத்துகிறீர்களோ இல்லையோ, ஒருபோதும் அம்பை செலுத்தி விடாதீர்கள். ஏனென்றால் தீயினால் சுட்ட காயங்கள் கூட விரைவில் ஆறிவிடும். உங்கள் நாவினால் சுடப்பட்ட காயங்கள் ஒருபோதும் ஆறுவதே இல்லை. எல்லா மனிதர்களும் பணத்தாலும் குணத்தாலும் இன்று இருப்பது போலவே நாளையும் இருப்பார்கள் என்று மட்டும் நம்பிவிடாதீர்கள். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கும் மனிதர்களை நம்பி நீங்கள் நொடிந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். கொஞ்சம் தூரமாகவே இருந்து விடுங்கள். நம்மை யாரும் தொல்லை என்று நினைக்கும் அளவிற்கு நெருங்கி விடாதீர்கள். நாம் ஒருவர் மீது வைக்கும் அதிகமான அன்பு கூட சில நேரங்களில் சிலருக்கு கசந்துதான் போகிறது. அடுத்தவர்களிடம் நீங்கள் உரிமை எடுத்துக் கொள்ளும் போது அவர்கள் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்துக் கொள்ளுங்கள். அனுமதியின்றி எடுக்கப்படும் உரிமைகள் அர்த்தமற்ற வருத்தங்களை மட்டுமே உண்டாக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உருவத்தை காட்டும் கண்ணாடி உள்ளத்தையும் காட்டும்படி இருந்தால் இங்கு பலரின் வேஷங்கள் என்றோ கலைந்திருக்கும். எல்லோரும் காயங்களே இல்லாமல் வாழ்க்கையை கடந்திருப்பார்கள். தான் செய்வது மட்டுமே சரி, தான் சொல்வது மட்டுமே உண்மை என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதியை மட்டுமே உங்கள் ஆயுதமாக வைத்துக்கொண்டு கடந்து செல்லுங்கள். அவர்களுக்கு எது சரி எது உண்மை என்று நீங்கள் புரிய வைக்க போராடினால் உங்களிடம் உள்ள நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும்.
பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் கடவுள் தண்டனை கொடுக்கிறார் என்று சொல்லும் இந்த உலகம், தன் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும் கடவுள் சோதிக்கிறார் என்று மாற்றி பேசும் பெரும்பாலான மனிதர்களின் மனங்களே சுயநலத்திற்கான சிறந்த உதாரணங்கள். உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். எப்படி உப்பின் மதிப்பு உணவில் இல்லாத போது உணரப்படுகிறதோ அதுபோலவே உங்களின் மகிமையும் ஒரு நாள் உணரப்படும். அதுவரை பொறுமையாக இருங்கள். தனியாக இருக்கும்போது கிடைக்காத தனிமை 10 பேர் மத்தியில் இருக்கும்போது எளிதாக கிடைத்து விடுகிறது. சிலர் நம்மை ஒதுக்கி வைக்கும் போது. சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்வது தவறில்லைதான், ஆனால் சுயநலமாக மாறிவிடுவதுதான் மிகப்பெரிய தவறு. அதிகமாக தொந்தரவு செய்யும் அன்பு ஒருபோதும் பொய்யாக இருக்காது, ஆனால் அதுதான் இங்கு யாருக்கும் புரிவதே இல்லை. ஒருவர் மீது வைக்கப்படும் அதிகமான அன்புதான் ஒரு கட்டத்தில் அனைவராலும் வெறுக்கப்பட்டு அனாதையாக நிறுத்தப்படுகிறது. நீயாக பேசும் வரை உன்னிடம் நான் பேச மாட்டேன் என்று அடம் பிடிக்கும் இதயம் திமிர் பிடித்தது என்று அர்த்தம் அல்ல. உங்களுக்காக தன் சுயமரியாதையை பலமுறை இழந்து நொந்து போன இதயமாக கூட இருக்கலாம் என்பதை உணருங்கள். உங்களுக்கு மன அமைதி வேண்டுமென்றால் உங்களை சுற்றி இருக்கும் யாருடைய குறைகளையும் கண்டுகொள்ளாமல் கடந்து செல்லுங்கள். நீ எவர் ஒருவருக்காக உன் நேரத்தையும் உன் உழைப்பையும் கொடுக்கிறாயோ அவர் உன் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு மேல் உன்னை ஒரு ஆளாக கூட மதிக்காத நிலை வரலாம். அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல தயாராக இரு. வாழ்க்கை நேசத்தை கற்றுத்தருகிறது. உங்களுக்கு கிடைக்கும் சில அனுபவங்கள் யாரை நேசிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கின்ற சில சூழ்நிலைகள் தான் உங்களை யார் யார் உண்மையாக நேசிக்கிறார்கள் என்று உணர வைக்கிறது. அன்பு அவமதிக்கப்படும் இடத்தில் காத்திருந்து பெறுவதும் தவறு. அன்பை அலட்சியம் செய்யும் இடத்தில் தேடிச் சென்று கொடுப்பதும் தவறு. உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டுபவர்களை யாரும் இந்த காலத்தில் மதிப்பதே இல்லை. மாறாக காயங்களை மட்டுமே பரிசாக தந்து செல்கிறார்கள். ஒருவர் உங்களுடன் கோபமாக பேசும்போது அதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதுதான் அவர்களின் உண்மை முகம் வெளியே தெரியும் தருணம். தங்களின் தேவைகளுக்காக மட்டும் பழகும் உறவுகளை எப்போதும் கொஞ்சம் தள்ளியே வையுங்கள். தேவை முடிந்ததும் விலகிச் செல்லும் உறவுகளை திரும்பவும் எதற்காகவும் நாடிச் செல்லாதீர்கள். நோயின்றி வாழ வேண்டும் என்று நினையுங்கள். அடுத்தவரை நோகடித்து வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். பதிலுக்கு பதில் பேசி வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பது சாமர்த்தியம் என்றால் அவர்களின் குணத்தை புரிந்து கொண்டு அமைதியாக கடந்து செல்வது அதைவிட மிகப்பெரிய சாமர்த்தியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எதுவும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிடைக்கும் உண்மையான அன்புக்கு முன்னால் நிலையற்ற காசு பணம் எல்லாம் துளியும் ஈடாகாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவரிடம் இருக்கும் காசு பணத்தை வைத்து ஒருபோதும் அன்பு செலுத்தாதீர்கள். காசு பணம் என்றும் நிரந்தரம் இல்லாதது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான அன்பு மட்டும்தான் என்றைக்கும் நிலையானது. நமக்கு பிடித்தவர்கள் பெரிய தவறே செய்தால் கூட அதை சிறியதாக எடுத்துக்கொண்டு கடந்து செல்வோம். ஆனால் பிடிக்காதவர்கள் சிறியதாய் ஒரு தவறு செய்துவிட்டால் அதுவே நமக்கு மலை போல பெரிய குற்றமாய் தெரியும். தவறுகள் நிகழ்வது எல்லோருக்கும் யதார்த்தமான ஒன்றுதான் என்று எளிதாக கடந்து செல்வதுதான் நல்லது. எல்லாமே நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறது. 10 பேரின் உதவியுடன் ஒருவனை அடித்து வீழ்த்துவது வீரமும் அல்ல, ராஜதந்திரமும் அல்ல. அதன் பெயர் சூழ்ச்சி, துரோகம், கோழைத்தனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்போதும் ஊமையாகவே இருந்து விடாதே. வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும். பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிடு. பெரிய விஷயங்களை பேசுவது மட்டும் அனுபவம் அல்ல, சிறிய விஷயங்களையும் புரிந்து கொள்வதுதான் நல்ல அனுபவம். அடுத்தவர்களின் வாழ்க்கையை ஒருபோதும் ஆராய்ச்சி செய்யாதீர்கள். மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சிலர் மிக யதார்த்தமாக கடந்து சென்று விடுகிறார்கள். அவர்களை எந்த நிகழ்வுகளும் பாதிப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை ஒருபோதும் ஆராய்ந்து பார்ப்பதே இல்லை.
உன்னிடம் நிறைய பணம் இருந்தால் உனக்கு ஏற்படும் சிறு தலைவலியை கூட விசாரிக்க 1000 பேர் வந்து நிற்பார்கள். உன்னிடம் பணமே இல்லை என்றால் நீ இறந்தே கிடந்தாலும் ஒருவரும் வந்து ஏன் என்று கேட்க மாட்டார்கள். இங்கு பலரும் நாம் நலமாக இருக்கிறோமா இல்லையா என்று மேலோட்டமாக விசாரிப்பது கூட நம்மிடம் இருக்கும் பணத்தை வைத்துதான் என்பதே நிதர்சனமான உண்மை. பொய்யான அன்பை காட்டி உங்களை முட்டாளாக்கியதற்காக அவர்களுக்கு நன்றி சொல்லி விலகிவிடுங்கள். உண்மையில் யார் முட்டாள் என்று அவர்களே உணரும் நாள் விரைவில் வரும். அதுவரை உங்கள் நிழல் கூட அவர்களை தீண்டிவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். தெரிந்தால் பேசுங்கள், இல்லை என்றால் தெரிந்ததை மட்டும் பேசுங்கள். அதுவும் இல்லை என்றால் தெரிந்து கொண்டு பேசுங்கள். ஆனால் ஒன்றுமே தெரியாமல் அனைத்தும் தெரிந்தது போல் மட்டும் பேசிக் கொண்டிருக்காதீர்கள். என்றேனும் ஒரு நாள் எல்லோர் மத்தியிலும் அவமானப்பட்டு நிற்பீர்கள். சில தருணங்களில் அழவேண்டிய இடத்தில் அழுகை வரவில்லை என்றாலும் அழுதுவிடு. பிடிக்காத ஒருவர் கண்முன் நின்றாலும் புன்னகை செய்துவிடு. சிலரின் முன் வலிக்கவில்லை என்றாலும் வலித்தது போல் துடித்துவிடு. சிலரால் மனம் உடையவில்லை என்றாலும் உடைந்தது போல் மௌனமாக இருந்துவிடு. சிலரின் மேல் கோபம் இருந்தாலும் அவர்களுடன் சிரித்து பேசிவிடு. ஏனெனில் எல்லா நேரங்களிலும் உண்மையாக இருந்தால் என்றேனும் ஒரு நாள் நீ அனைவராலும் ஒதுக்கி வைக்கப்படுவாய். கொஞ்சமாவது நடிக்க கற்றுக்கொள். ஏனென்றால் இது நடிப்பவர்கள் மட்டுமே அதிகம் நிறைந்திருக்கும் நயவஞ்சகர்கள் நிறைந்த உலகம். ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களையே நீண்ட நாட்கள் சுமந்து கொண்டிருந்த இந்த உலகம் இப்போதெல்லாம் நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களையே அதிக நாட்கள் சுமந்து கொண்டிருக்கிறது. நீ பணத்தில் ஏழையாக இருந்தாலும் மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவதில் பணக்காரனாக இரு. நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் உன் நடத்தையில் எப்போதும் ஏழையாகவே இரு. அப்போதுதான் நீ போன பிறகும் எல்லோர் மனதிலும் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். மற்றவரை ஏமாற்றி வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பவர்கள் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் எல்லோரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். இறைவன் உங்களுடைய உடம்பில் உள்ள ஒரே ஒரு நரம்பை இழுத்து பிடித்துவிட்டால் நீங்கள் எதை செய்தும் அவனை ஏமாற்றி உங்கள் வாழ்வை ஒரு நொடி கூட நீட்டிக்க முடியாது.